காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு வராங்க. அங்க வந்து காவேரிக்கு ஒண்ணும் புரியல. இந்த வீடு யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து எல்லாருமே இது தெரிஞ்சவங்க வீடு. இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். இந்த ஆப்ரேஷனுக்காக தான் இங்க தங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லி வந்து காவேரியை வந்து கிளப்பி கூட்டின்னு போறாங்க. காவேரி வந்து மனசு கேட்காம அங்கேருந்து வந்து ஒரு ஏதோ வந்து விட்டுட்டு போற மாதிரியே இருக்கு அவங்களுக்கு. அங்கேருந்து கிளம்புறாங்க காவேரி. காவேரி கூட்டிட்டு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. எல்லாருமே கிளம்பிட்டோன்னே பாட்டி நிம்மதி அடையிறாங்க. இங்கே வந்து பாட்டி பிளான் படி வந்து விஜய் கிட்ட இந்த மாதிரி காவேரி இந்த உலகத்தை விட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு விஜய் பயங்கரமாக கதறி அழறாரு. அவர்கிட்ட குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காக கொடுத்துட்றாங்க. குழந்தைய பார்த்த விஜய் வந்து கொஞ்சம் சமாதானம் அடைகிறாரு. குழந்தைய பார்த்து பார்த்து காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு விஜய். அடுத்து வந்து விஜய் வந்து ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனோன்னே விஜய்க்கு காவேரி ஞாபகமாகவே இருக்குது. காவேரி சிரிக்கிறது, பேசுகிறது, பழகிறது எல்லாமே வந்து அந்த ரூமில் இருக்குது. அதனால் வந்து காவேரியோட ஒவ்வொரு ஞாபகங்களையும் வந்து அவரால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே வந்து காவேரியோட சாரியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்குறாரு விஜய். அவங்களோட சாரியை கட்டி பிடிச்சபடி காவேரி காவேரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கண் கலங்கி தூங்கி போயிடுறாரு. விஜய் வந்து காலைல எழுந்துக்கிறாரு. எழுந்தோடனே வந்து வெளியே வராரு. பார்த்தா காவேரி வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடைகிறார் விஜய். ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. காவேரி நீ உயிரோட தான் இருக்கியா? நான் பயந்துட்டேன் காவேரி, எனக்கு தெரியும் நீ என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும் காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழறாரு பயங்கரமாக. நான் எப்படிங்க உங்களை விட்டுட்டு போவேன்? நீங்களும் சரி நானும் சரி ஒருத்தர் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தானே நம்ம பேசிக்கணும். அது எப்படிங்க இந்த உலகத்தில் நான் இருக்க வரைக்கும் நீங்கள் இருப்பீங்கங்க, நீங்கள் இருக்க வரைக்கும் நான் இருப்பேன், உங்களை விட்டு நான் எப்படிங்க போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறாங்க. உடனே வந்து ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. தாங்க முடியாமல் அழறாரு. நான் பயந்துட்டேன், நீ ரொம்ப பயந்துட்டேன், நீ இல்லாத இந்த உலகத்தில் எப்படி நான் இருக்க போகிறேன், ரொம்ப பயந்துட்டேன். காவேரி குட்டி பாப்பா பார்த்தியா அப்படியே ஒன்றை மாதிரியே இருக்குடி அப்படின்னு. ஆமாங்க உங்களை மாதிரி கூட தான் இருக்குது அப்படின்றாங்க. அப்படியே 2 பேரும் சந்தோஷமாக சரி பாப்பா எங்க அப்படின்னோடனே ஆமாம் பாப்பா எங்க அப்படின்னு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா வந்து கரெக்டாக வந்து விஜய் வந்து கண்ணை திறந்து எழுந்துக்கிறாரு. கனவு கண்டாரு விஜய். பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ காவேரி வந்த மாதிரியே இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறாரு. ஹாலுக்கு ஓடி போகிறாரு. காவேரி காவேரி எங்கே பாட்டி? இங்கே தானே இருந்தா காவேரி, எங்கே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. விஜய் என்ன விஜய் நீ காவேரி தான் அப்படின்னு. இல்லை பாட்டி காவேரி வந்தா பாட்டி, எனக்கு நல்லா தெரியும். விஜய் நீ கனவு கண்டு வர விஜய், ஏன் விஜய் இப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு அன்பரசு. இல்லை என் காவேரி வந்தா, என் காவேரி எப்படி என்னை விட்டுட்டு போக முடியும்? அவள் இங்கே தான் வந்தா, என்கிட்ட பேசினா, குழந்தை கூட வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னா, எனக்கு நல்லா தெரியும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. காவேரி இல்லை விஜய், கொஞ்சம் மனசை சமாதானப்படுத்திக்கிறா அப்படி சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா அப்படி சொல்லிட்டு உட்காந்து அப்படியே வந்து அழற மாதிரி பண்ணுறாரு விஜய். தாங்கிக்க முடியல, தலையில் கை வச்சு அப்படியே உட்காந்துறாரு. அப்போ குழந்தை எடுத்து வந்து கையில் கொடுக்குறாங்க. இங்கே பாடுறா காவேரின்ற குழந்தைய பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? குழந்தை வந்து நீ ரொம்ப முக்கியம் இல்லைடா, அம்மா தான் குழந்தைக்கு இல்லை, அப்பா வந்து இருக்க வேணாவாடா, ஏன்டா இப்படி இருக்க? குழந்தைய பற்றி கொஞ்சம் யோசிடா, இந்த புட்றா குழந்தைய அப்படி சொல்லிட்டு கையில் கொடுக்குறான். குழந்தைய வாங்கின விஜய் வந்து காவேரி நான் பார்த்தியா, நீ இல்லாமல் நான் எப்படி தவிச்சு போகிறேன், நீ என்னை ஏன்டி விட்டுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு குழந்தைய. அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்க்குறியா செல்லக்குட்டி, அப்பா இருக்கேன் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பாடா இந்த குழந்தையால தான் கொஞ்சம் சமாதானம் ஆனா, இல்லைன்னா இவனெல்லாம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நல்ல காலம் நம்ம குழந்தைய வாங்கி வச்சிட்டோம், அப்படி இல்லைன்னா என்ன ஆவறது? விஜயை சமாளிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அவன் ஏதோ தவறான முடிவு கூட போயிடுவான். நல்ல காலம் குழந்தைய வாங்கி வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. நல்ல வேலை பண்ணீங்க அத்தை, இல்லைன்னா அவ்வளோதான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அன்பரசும். இங்கே வந்து காவேரி வந்து கொடைக்கானல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே கொடைக்கானல் போனோன்னா காவேரி வந்து ஒன்றும் புரியாமல் அப்படியே எல்லா ரூமையும் வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. என்ன காவேரி என்ன பார்க்குற அப்படின்னோடனே இது எல்லாத்தையும் பார்த்துருந்தான், ஆனால் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து நான் இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சு எனக்கு கொடைக்கானல் ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை வந்து சென்னையில் ஆக்சிடென்ட் ஆச்சா? சென்னைக்கு ஏமா நம்ம போனோம் சொல்லுமா, எதுக்காக நம்ம சென்னைக்கு போனோம்? சென்னைக்கு நம்மளுக்கு பழக்கமே இல்லையே, அதுக்கப்புறமா நம்ம போயிட்டோமா, என்ன ஆச்சுமா? சரி அப்பா வந்து கிட்ட தெரியும்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது, ஏமா ஒன்றும் அப்பா எனக்கு ஃபோன் கூட பண்ணல, எல்லா விஷயத்தையும் ஒன்றா கேட்டுட்ருக்காங்க காவேரி. ஐயோ இவகிட்ட சொல்லி மாலை புண்டியே, இவ எதுவுமே இப்படி கேள்வி கேட்குறாளே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா தவிக்கிறாங்க. காவேரி எல்லா விஷயத்தையும் இப்போயே தெரிஞ்சுக்கக்கூடாது காவேரி, இப்போ தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். போய் முதல்ல ரூமில் ரெஸ்ட் எடு. எனக்கு ரெஸ்ட் எடுக்கவே தோணலம்மா, அந்த வீட்டுக்கு நம்ம போனோம்ல, எந்த வீட்டுக்கு? அதாம்மா நீங்கள் சென்னையில் ஒரு வீட்டுக்கு கூட்டின்னு போனல. ஆமாம் அந்த வீட்டுக்கு இது வரைக்கும் நான் போனதே இல்லை தானே, ஆனால் எனக்கு அந்த வீட்டுக்கு வந்தோன்னா போன மாதிரியே இருக்குதுமா, அங்கேயே இருக்கிற மாதிரியே இருந்தது, அப்புறம் எனக்கு என்னன்னு சொல்ல தெரியலம்மா அப்படின்றாங்க. அழுகிறாங்க. காவேரியை கட்டி பிடிச்சிட்டு சாரதா என்ன பண்ணுறது இவ்வளோ வச்சுட்டு அப்படி சொல்லிட்டு